ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு 2 மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் இருந்தாலே போதும், நம்ம சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த பீர்க்கங்காயில் இந்த நடுவில் இருக்க நரம்பு மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம தோல் சீவுறதை வச்சு சீவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தோலை தனியாக சீவிக்கிங்க. தோலை தனியாக சீவி எடுத்துகிட்டு இந்த தோலில் வந்து நம்ம துவையல் அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் காயில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி பருப்பெல்லாம் போட்டு கடையில் பண்ண போகிறோம். அதுக்கு பாசி பருப்பு 1/4 கப் எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், அப்புறம் இந்த பீர்க்கங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பீர்க்கங்காய் தோலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பீர்க்கங்காய் தோல் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேங்காய் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா துவையல் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு சின்ன கொடி சைஸ் அளவு புளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம துவையலாக அரைச்சிக்கலாம். இப்போ கடையலுக்கு நல்லா பீர்க்கங்காய் வெந்து வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கடையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, சீரகம் எல்லாம் தாளித்து கொட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா கடையிலும் ரெடி. இப்போ துவையலுக்கு இதை நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷனாக மிளகு ரசம் வச்சுருந்தேன். அவ்வளோதான், சூப்பரான லஞ்ச் மெனு ரெடி. பீர்க்கங்காய் தோலில் துவையல், அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கடையல், அப்புறம் சுட சுட சாதம், அதுக்கப்புறம் மிளகு ரசம். இந்த மிளகு ரசத்தோட இந்த கடையில் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு இந்த பீர்க்கங்காய் துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த லஞ்ச் மெனு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு. ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. தேங்க்யூ.